காலையில் சாணி தெளிக்கிறதுக்கு இன்றைக்கி 1500 கொடுத்தா தான் சாணி தெளிப்பாங்க. காலையிலேருந்து எங்கள் பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். அப்படின்னா மாதம் 30,000 ரூபா இல்லாமல் ஒரு வயசானவங்களை என்னால் பார்த்துக்க முடியாது. அப்படிங்கிறப்ப கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற வேலைக்கு மினிமம் 50,000 ரூபா கொடுக்கும். ஆணுக்கு அன்பெய்டு ஒர்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவன் பூஜை செய்வான். எங்கே செய்வான் பூஜை எங்கே செய்வான்? கோயிலில் செய்வான். காசு இல்லாமல் ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க. சமைப்பான், டாய்லெட் கழுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவாங்க, இஸ்திரி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எங்கே செய்வாங்க? காசு இருந்தால். பொருளாதார அடிப்படையில் ஆணும் சுரண்டல் அடிப்படையில் பெண்ணும் இருக்கும்பொழுது மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி. ஆணும் வந்து செய்யறது வெளியில செஞ்சா காசுக்காக செய்யறாங்க, வீட்டுக்குள்ள செய்யும்போது அதுதான் நான் சொல்றேன். ஆண் சமநிலை வீட்லேயும் இருக்கணும், பெண் சமநிலை வெளியிலையும் இருக்கும்பொழுது இந்த மாமியார் மருமகள்ங்கிற அதிகார சிக்கல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகம். டொமஸ்டிக் அபியூஸே குறையும். ஏன்னா ஆணில் வீட்டில் வேலை செய்வாங்க. ஏன் நிறைய கவுன்சிலிங்கே தவிர்க்கப்படும். ஏன்னா வீட்டில் பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செய்யறனால தானே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த பெண்களுக்கு. ஏன் ஆண் குடிக்கிறான், பெண்கள் ஏன் அதிகம் குடிக்கிறது இல்லை? ஏன் அப்படின்னா நீ ஒரு ஆண், நீ என்ன வேணாம் பண்ணலாம், 5 மணிக்கு மேலே வரலாம், பெண்ணுக்கு தான் எல்லா கட்டுப்பாடும் அப்படின்னு நம்ம பெண்கள் ஆண்கள் வளர்ப்பு முறை தான் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கே ஆதி. இன்செக்யூர்டு ஃபீல்னா உனக்கு வீடு எங்கே இருக்குது? அப்போ இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கும்பொழுது இவளுக்கு ஒரு ஆங்கானம் வருது. நான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தேன், என் கையில் இருந்துச்சு இந்த வீடு, நீ யார் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு அப்படின்னு இவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது. இவளுக்கு மாமியார் கையில் வீடு போயிடுச்சுன்னா நாளைக்கு மாமியாரும் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், எனக்கு ஏது வீடு அப்படின்னு ஆழமான வெளியில் தெரியாது. இது ஆழமான பெண்களுக்கான இன்செக்யூர்ட் ஃபீலிங்கில் தான் இந்த ஆண்களை பிடித்து வைத்து கொள்வது அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு பணம் இருந்து, இவங்களுக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா, இவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வேலை இருந்தது அப்படின்னா, இந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பிடிச்சு வச்சுக்கிறது, ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுறது, பெண் குழந்தைய கருவிலியை அழிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட குடும்ப கட்டமைப்பில் வரக்கூடிய ஜெண்டர் இஷ்யூஸ். இந்த ஜெண்டர் இஷ்யூவை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா நம்ம குடும்ப அமைப்பில் தான் திருந்தணும். அப்படின்னா ஆணும் பெண்ணும் வீட்டிலையும் சமம், வெளியிலையும் சமம். வெளியில் ஆணுக்கு 8 மணிக்கு வரத்துக்கு ரைட் இருக்கா, பெண்ணுக்கும் 8 மணிக்கு வரத்துக்கு ரைட் இருக்குது. ஆண் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான்னா பெண்ணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம்.